தெய்வ மனங்களுக்கு வணக்கம். கந்தசஷ்டி விரதத்தின் முதல் நாள். அதாவது என்னுடைய 48 நாள் விரதத்துல இன்னைக்கு 43வது நாள். நான் எளிமையான முறையில குட்டியா கலசத்த வச்சுட்டு, முருகப்பெருமானோட விக்கிரகத்த வச்சு பூஜை பண்ணி 2 வேளை உபவாசம் இருந்து சாயங்காலத்துக்கு மேல விளக்கு போட்டுட்டு என்னுடைய பூஜையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தான் இன்னைக்கு நான் ஆரம்பிச்சிருக்கேன். இன்னைக்கு நான் பண்ண பிரசாதம் என்ன அப்படின்னா வெண்பொங்கல். அதுக்கு முன்னாடி முருகப்பெருமான் எப்படி அவதரிச்சாரு அப்படின்ற கதையை தான் நான் சொல்ல போறேன். ஒரு சமயம் பார்வதி தேவி தட்சாயினி அவதாரம் எடுத்தப்ப அவர் சிவபெருமானை மனம் முடிக்கிறாங்க. தட்சாயினியோட அப்பன் யார் அப்படின்னா தட்சன். தட்சனுக்கு தன்னுடைய மகள் சிவபெருமானை கல்யாணம் பண்ணிக்கிட்டது பிடிக்கவே இல்லை. எதுக்குன்னா சிவபெருமான் உடம்பெல்லாம் சாம்பல் பூசிட்டு கழுத்துல பாம்பு வச்சுட்டு புலித்தோல் போட்டுட்டு இருக்கான், இவன் எப்படி என்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஆணவத்துல சிவபெருமான் அவமானப்படுத்துறாங்க. சிவபெருமான் கடவுளா இருக்கிறனால அடுத்த ஜென்மத்துல அவன் அசுரரா சூரபத்மனா தட்சன் பிறக்கிறாரு. அவன் என்ன பண்றாருன்னா இருக்கிற தேவர்கள் எல்லாம் கொடுமைப்படுத்துறப்ப தேவர்கள் எல்லாமே சேர்ந்து சிவபெருமான்கிட்ட போய் முறையிறாங்க. அதனால சிவபெருமான் அவருடைய நெற்றி கண்ணில இருந்து தீப்பொறிகள் வர அதை அப்படியே அக்னி பகவான்கிட்ட கொடுக்கிறாரு. அக்னி பகவான் அதோட வெப்பத்தை தாங்க முடியாம வாயு பகவான்கிட்ட கொடுக்கிறாரு. வாயு பகவானும் அவருடைய கையில அந்த தீப்பொறிகள் வைக்க முடியாம சரவண பொய்கை அப்படின்ற ஒரு தீர்த்தத்துல கொண்டு போய் விடுறாங்க. அந்த தீர்த்தம் விடுறப்ப அந்த தீப்பொறிகள் என்ன ஆகுது அப்படின்னா 6 முகமா குழந்தையா பிறக்குது. அந்த குழந்தைகள் என்ன பண்றாங்கன்னா பார்வதி தேவி ஒரே குழந்தையா ஒரு குழந்தை ஆக்குறாங்க. அதனாலதான் அந்த குழந்தைக்கு அறுமுகன் அப்படின்ற பேர் வந்துச்சு. இதுதான் முருகப்பெருமான் அவதரிச்ச கதை. இன்னைக்கு யாராவது ஒரு ஆளுக்கு வஸ்திர தானம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காண்டிதான் நான் கடைசியில வஸ்திர தானம் கொடுத்து இன்னைக்கு நாள் முடிச்சேன்.